அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியோட வரவேற்ற ரமலான் மாதம் இப்போ மெதுவா நம்ம விட்டு செல்ல போகிறது. இந்த மாதத்துல நம்ம நோன்பு வைத்தோம், தொழுகை செய்தோம், குர்ஆன் ஓதினோம், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டோம். ஆனா ஒரு கேள்வி, அல்லாஹ் நம்முடைய அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டானா? நம்மள நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்த கவனிச்சிருப்போம். ரமலான் முடியக்கூடிய நேரத்துல சில நல்லடியார்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்க மகிழ்ச்சியாகவே இருக்க மாட்டாங்க. அவங்க ரொம்பவுமே அழுவாங்க. ஏன் தெரியுமா? அவங்க நினைப்பாங்க, இந்த ரமலான் மீண்டும் நமக்கு கிடைக்குமா. அதனாலதான் அவங்க ரமலானுடைய கடைசி நாட்கள்ல அதிகமாக தொழுவார்கள், அதிகமாக துவா செய்வார்கள், அல்லாஹ்விடம் அதிகமாக மன்னிப்பு கேட்டு அழுவார்கள். நம்மளும் இந்த ரமலானுடைய கடைசி நாட்களை வீணாக்க கூடாது. அது மீதம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு நாளையாச்சும் நம்ம சரியான முறையில பயன்படுத்தி அல்லாஹுடைய பொருத்தத்தை அடையணும்னு நினைக்கணும். யாருக்கு தெரியும், இது நம்முடைய வாழ்க்கையுடைய கடைசி ரமலானாக கூட இருக்கலாம். அதனால அல்லாஹ்விடத்துல மனமாறி துவா செய்வோம். யா அல்லாஹ், நாங்கள் செய்த அமல்களை ஏற்றுக்கொள், எங்கள் பாவங்களை மன்னி. அல்லாஹ் நம்முடைய நோன்பையும் தொழுகையும் துவாவையும் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.